அலங்கார மீன்கள் ஏற்றுமதி மூலம் இலங்கை 263.2 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். 2019 ஆண்டு முதல் இந்த வருடம் ஏப்ரல் மாதம் வரையிலான காலப்பகுதியில் இந்த வருமானம் கிடைத்துள்ளது. இந்த நிலையில் அலங்கார மீன்கள் ஏற்றுமதியை மேலும் அதிகரிக்கவும் அது தொடர்பிலான தொழில்துறையை மேம்படுத்தவும் மீன்பிடித்துறை அமைச்சினால் பல புதிய வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கூறியுள்ளார். தமது கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அதிபரானாலும் நாட்டின் தற்போதைய நிலைமையை மாற்றியமைக்க முடியாது எனவும் இதற்கு சிறிது காலம் எடுக்கும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இதேவேளை வீட்டு பொருளாதாரத்தை கவனமாக நிர்வகிக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். சமீபத்தில் நடைபெற்ற பொது பேரணியில் பேசிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், சில நேரம் நினைத்து பார்க்கிறேன், ஐக்கிய தேசிய கட்சிக்கும் முடியவில்லை, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கும் முடியவில்லை, தேசிய மக்கள் சக்தி எப்படித்தான் இதனை தாங்குவது? எல்லோராலும் முடியாது என்றால் அதை செய்ய முடியாதுதான். அனுரகுமார திசாநாயக்க அதிபராவார். விஸ்வகர்மாவின் பலத்தினாலும் மந்திர சக்தியினாலும் இதை மாற்றுவதற்கு வழியில்லை. கடின அர்ப்பணிப்பு செய்தால் பால் தேநீருக்கு பதிலாக தேநீர் குடித்தால் தேவையற்ற செலவுகளை குறைத்து நம் வீட்டு பொருளாதாரத்தை சிறிது நேரம் கவனமாக நிர்வகித்தால் அதை செய்வோம் என தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்திற்கு இலங்கையில் தேர்தலை நடத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என அறிவித்துள்ளது. இதனை சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதிகள் குழுவின் மூத்த தலைவர் பீட்டர் ப்ரூவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட கடன் வசதிக்கான 2வது மதிப்பீடு தொடர்பான எண்ணங்களை சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை பிரதிநிதிகள் நடத்தும் விசேட ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எந்தவொரு நாட்டின் ஜனநாயகத்தையும் சர்வதேச நாணய நிதியம் மதிப்பதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் தேர்தல் நடத்தப்பட்டால் அது சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தின் நேரத்தை பாதிக்கும் என குறிப்பிட்டார். இதேவேளை உரிய அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து புதிய கால அட்டவணையை தயாரிக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். திருகோணமலை பகுதியில் டிப்பர் வாகனம் மோதியதில் இளைஞன் உயிரிழந்துள்ளதாக சம்பூர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சேனையூர் 6ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த விதுர்சன் என்ற இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த பகுதியில் கருங்கற்களை ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனமே மோதியுள்ளதாக சந்தேகம் தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு டிப்பர் வாகனம் கைப்பற்றப்பட்ட நிலையில் அதன் சாரதி சந்தேகத்தின் அடிப்படையில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக சம்பூர் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சடலம் தற்போது மூதூர் தள வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பான விசாரணையை சம்பூர் காவல்துறையினர் மேற்கொள்கின்றனர். மரணமடைந்தவர் பிறவி குறைபாடு உடையவர் என்பதுடன் இறந்தவரின் சகோதரரும் சில வருடங்களுக்கு முன்னர் இவ்வாறு நிலையில் மரணமடைந்ததாக சம்பூர் காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. களுத்துறை வஸ்கடுப்பு பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றிற்கு பின்புறத்தில் உள்ள கடற்கரையில் இருந்து ஆணொருவரின் சடலத்தை போலீசார் மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் சடலமாக மீட்கப்பட்டவர் 70 வயதுடையவர் என சந்தேகிக்கப்படுவதாக களுத்துறை வடக்கு போலீசார் தெரிவித்தனர். சடலமாக மீட்கப்பட்ட முதியவர் தொடர்பில் எந்தவித தகவலும் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர். இவர் கபில நிற சட்டையை அணிந்திருந்ததாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை களுத்துறை வடக்கு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.